ஆதித்யாய சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேத்துவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னத்திற்கு ஜூலை மாத பலன்கள் 2024. இந்த கிரக பெயர்ச்சிகள், கிரக அடைவுகள்லாம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். கும்பராசி மற்றும் கும்ப லக்னத்திலேயே பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்காரு. ராசிக்கு 2ஆம் பாவகத்துல ராகு பகவான், ராசிக்கு 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான், ராசிக்கு 4ஆம் வீடான ரிஷபத்துல குரு பகவான், ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரிய பகவான் சுக்கிர பகவான், ராசிக்கு 6ஆம் இடத்துல புதன் பகவான், ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல கேது பகவான். 15/7/2024 மேல பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ரிஷபத்துக்கு பயிற்சி அடைய போறாரு. அதே போல 17/7/2024 மேல சுக்கிர பகவான் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு, உங்களோட ராசிக்கு 6ஆம் இடமான கடகத்துக்கு பயிற்சி அடைய போறாரு. முதல்ல பார்த்தீங்கன்னா கும்பராசி மற்றும் கும்ப லக்னம். சனீஸ்வர பகவான் நீங்க மூலத்திரிகோணம் பலம் பெறதுனால மகரத்தை விட கும்பத்துக்கு எப்பொழுதுமே தைரியம், தன்னம்பிக்கை அதிகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகம். ஒரு விஷயத்த அலசி ஆராய்ஞ்சு யோசிச்சு செய்வாங்க. சிம்மத்துக்கு இணையான நிர்வாகத்தன்மை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கும்பத்துக்கு இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே விசுவாசமா ஒரு 10 வருடம் 20 வருடங்கள் 15 வருடங்கள் வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருப்பாங்க. ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுது. மற்றவங்க 4 மணி நேரம் 5 மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை கும்பம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதை பார்த்து அது எவ்வளோ புதிய வேலையாக இருந்தாலும் 2 மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு நிறைய திறமைகள் வாய்ந்த ராசியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ராசி. அதே போல் எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிச்சு தன்னுடைய நலன் மட்டும் கருதாம பிறருடைய நலனை கருதுவாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ கடுமையான 7.5 சனியுடைய தாக்கம், இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் ஒரு விஷயத்துலேயே வரும்னு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே யோகித்து வச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வச்சிருப்பாங்க. எந்தெந்த பிரச்சனைகள் எப்பப்போ வரப்போகுதுன்னு இவங்களுக்கு எப்பொழுதுமே யூகித்துருவாங்க. அதே போல சில சமயம் நடக்கிறத பார்த்து பிரமிப்படைவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பிரமிப்படைவாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா அலசி ஆராய்ஞ்சு யோசிச்சு முடிவு இருக்கிறதுனால எதுலையுமே சீக்கிரம் மாட்ட மாட்டாங்க. ஆனால் இந்த 7.5 சனியுடைய தாக்கம் குரு பகவான் மற்றும் ராகு பகவானுடைய இணைவுனால பார்த்தீங்கன்னா கடுமையான மன சஞ்சலங்கள் அதிகமாக ஆயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. நான் நினைச்சது ஒண்ணு, நான் நடந்தது ஒண்ணு அப்படிங்கிற அளவுக்கு இந்த வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். அது பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்தோட சேராம 2-3 விஷயத்தோட சேர்ந்து சம்மந்தப்பட்டிருக்கு. இப்போ பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலில் முதல் அடி விழுந்ததுனால தொழிலில் ஒரு ஏற்றம் இறக்கங்கள் ஏற்கனவே இருந்துட்டு இருந்தது. வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்கிட்டையுமே சொல்லாம பொருளாதாரத்தை சரி பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் அடி, அந்த தொழிலுடைய தாக்கம்னால பணம் என்னுடைய பணம் வெளியே சிக்கிருச்சு. அந்த பணத்தை வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வட்டி பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வாங்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே அந்த பொருளாதாரத்தில் பெரிய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. இத்தனை நாளாக யாருக்கும் தெரியாம நான் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு அது வெளியே தெரிய பல பிரச்சனைகளை ஏற்படுத்திருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்திருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுல பொதுவாகவே 7.5 சனி காலத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப தொழிலை நோக்கி, வேலையை நோக்கி அதுல எது மாத்தலாமா, அதை மாத்தலாமா, வேலைக்கு போகலாமா, இல்ல வேற வேலைக்கு போகலாமா, சம்பளத்துக்காக இடமாற்றம் பண்ணலாமா அப்படிங்கிற நிறைய சிந்தனைகள் வந்துட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். நிறைய சமயம் கவனச்சிதறலும் ஏற்படுறோம். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா நீங்க தப்பா முடிவெடுக்கிறத விட இன்னொரு நபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தப்பா முடிவெடுக்க சொல்லி அதனால பெரிய பிரச்சனைகள் எல்லாமே சந்திச்சிருக்கீங்க. அதே போல பைசா பிரயோஜனம் இல்லாதவங்க எல்லாமே உங்களுடைய வீடு தேடி உங்களை அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன், கௌரவ குறைச்சலா ஏற்படுறது, எந்த ஒரு விசேஷத்துக்குமே உங்களை கூப்பிடாம இருக்கிறது, அலைக்கழிக்கிறது, இந்த மாதிரி நிறைய கௌரவ குறைச்சல் ஏற்பட்டுட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்பட்டுட்டு இருக்கு. ராசி மேல எப்படி ராகு வந்தா எப்படி இருக்குமோ அதே போல 3 மடங்கு கடுமையான தொந்தரவுகளை சந்திச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சந்திச்சுட்டு இருக்கீங்க. அதே போல குரு ராகு கிரக சேர்க்கை 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துல ராகு பகவான் சொல்லவே முடியாது. குழந்தைகள் இருக்கும் பட்சத்துல நிச்சயமா அது பார்த்தீங்கன்னா கல்வியை பாதிக்கும். அந்த கல்வியை பாதிக்கிறதுனால இவ்வளோ செலவு பண்ணியும் படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற எண்ணத்தை தூண்டிருக்கும். எதுலேயுமே பார்த்தீங்கன்னா தொழிலும் சரியில்லை, வேலையும் சரியில்லை, குழந்தைகள்னாலையும் மனக்கவலைகள் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை கொடுத்துட்டே இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துட்டே இருந்திருக்கும். நிறையா குடும்பத்திற்காக அர்ப்பணிச்சோம், பாடுபட்டோம், இன்னைக்கு அந்த குடும்பமே நம்மளை தூக்கி எரிஞ்சிருச்சு அப்படிங்கிற அளவுக்கு மனக்கவலைகள் போயிட்டு இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு இருக்கு. எப்பவுமே
கும்பத்த பொறுத்தவரை தான் என்ன கஷ்டப்படுறோம், தான் என்ன வருமானம் வரும் இதெல்லாம் பெருசா வெளிய சொல்லிக்க மாட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக சொல்லிக்க மாட்டாங்க. இந்த பெருமை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கும்பத்துக்கிட்ட கிடையவே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு அவங்க டவுன் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே அவங்கள பார்த்து சிரிக்கிறது, டவுனா பேசுறது, ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா, இதா வந்து நடத்துறது, இது எல்லாமே ரொம்ப 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 மனம் உளைச்சல் ஆயிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக மன உளைச்சல் ஆயிருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல 6ஆம் பாவகத்துல பலமான கிரகங்கள் இருக்கு. அப்ப நல்லது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நெறைய எதிரிகள் தொல்லை. இத்தன நாளா எதிரிகள பார்த்து இவங்க கிட்ட என்ன பேசுறது, என்ன பழகுறது அப்படின்னு தெரியாம, அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு மன உளைச்சல்லேருந்து வெளிய வராம, ஒரு 2, 3 நாளா வீட்லயே இருக்கிறது, யார்கிட்டயும் பேசாம இருக்கிறது, இந்த மாதிரி நெறைய தொந்தரவுகள் இருக்கு. இன்னைக்கு 6ஆம் பாவத்துல கோச்சாரத்துல நல்லா பலமான கிரகங்கள் இருக்கு. அப்ப எதிராளிகளுடைய தொந்தரவுகளை மீட்டு அதிலிருந்து வெளிய வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகளை குடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக குடுப்பாரு. சுக்கிர பகவானும் சரி, புதன் பகவானும் சரி, எல்லாருமே ராசிக்கு 6ஆம் இடத்துல பயணிக்கிறதுனால, இத்தன நாளா எதிராளியை பார்த்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்த நீங்க, இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா, தைரியமா பேசுறதுக்குமே, அவங்க பண்ணக்கூடிய ஒரு ஒரு வேலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரியாத மாதிரி இவங்களை அவமானப்படுத்துறது, அல்லது வந்து வெளிய போய் தப்பா சொல்றது, இந்த மாரி நடந்து போயிட்டே இருந்தது. இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, "ஏன் இப்படி பண்றீங்க?" அப்படிங்கிற நீங்க தைரியமா பேசுறதுக்குமே ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும். 6ஆம் இடத்துல பலம் பெற்ற கிரகங்கள் இருக்கிறனால, நோய்க்கு மருந்து தொந்தரவு குடுக்கும். இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, நோய் தீரவே மாட்டேங்குது. என்ன மருந்து சாப்பிட்டாலும் மருந்து செலவினங்கள் ரொம்ப அதிகமா போயிட்டுருக்கு. அப்படின்னு நெனச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு, இனிமேல் செலவினங்கள் குறையுமா? குறையக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி குடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக ஏற்படுத்தி குடுப்பாரு. அதேபோல இந்த ராசிய பொறுத்தவரையும் சனி பகவானால இருக்கக்கூடிய கெடுபலன்கள ஆல்ரெடி நீங்க நல்லா அனுபவிச்சுட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக அனுபவிச்சுட்டீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு புத்தியை புகட்டிட்டு போயிருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக புகட்டிட்டு போயிருக்காரு. யாருக்கும் உதவி செய்யக்கூடியது. தன்னலம் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நெறைய பாடங்கள எடுத்துட்டு போயிருக்காரு. அதேபோல பணம் வெளிய குடுத்த பணம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வராம, அவங்க என்னமோ உங்கள பணம் வாங்குன மாரி உங்கள மிரட்டிட்டு போறது, அவமானப்படுத்திட்டு போறது, வீடு தேடி வந்து பிரச்சனை பண்ணிட்டு போறது, இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. இன்னைக்கு 6ஆம் இடத்துல பலம் பெற்ற கிரகங்கள் இருக்கும்போது, நீங்க குடுத்த பணத்தை முதல்ல திரும்பி வாங்குறதுக்கு உண்டான வழி கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக கிடைக்கும். நீதியாக, நேர்மையாக, நியாயமாக வந்து பார்த்தீங்கன்னா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே உங்கள வந்து நல்லா வழிப்படுத்தாம, உங்களுடைய பணத்த எடுத்துட்டு உங்களுக்கு நெறைய பிரச்சனை குடுத்த காலங்கள் எல்லாமே, இனிமேல் எல்லாமே படிப்படியாக குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக குறையும். அதேபோல நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, உதவி பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு நீங்க ஒரு ஸ்டெப் இறங்குனோனயும், அவங்க எல்லாமே உங்கள கவனிக்காம, உதாசீனப்படுத்திட்டு, அதன் மூலியமாக நெறைய அவமானங்களையும் சந்திச்சு வந்திருக்கீங்க. யார் யார் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வாழணும்னு நெனச்சீங்களோ, அவங்க எல்லாருமே இன்னைக்கு நல்லா வாழ்ந்துட்டு வந்து, உங்களை திருப்பி திருப்பி அவமானப்படுத்தக்கூடிய சிச்சுவேஷன்லாம் இருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் அது எல்லாமே விலகுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா விலகும். 3ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்தோடு சம்மந்தப்படுறதுனால, சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப எதார்த்தமா இருந்துட்டேன். என்னுடைய அப்பாவோடைய சொத்து எனக்கு திரும்பி வருமா? என்னுடைய அண்ணனா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், தொடர்ந்து போட்டி போட்டுட்டே இருக்காங்க. அதெல்லாமே மீறி எங்களுடைய அப்பாவுடைய சொத்து எங்களுக்கு வரக்கூடிய நேரமாக இது இருக்குமா? அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே சொத்து சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி, இனிமேல் குடும்பத்தில இருக்கக்கூடிய ஒற்றுமை விலகுறதுக்கு, ஒற்றுமை ஏற்படுறதுக்குமே, அதேபோல பிரிவினை விலகுறதுக்குமே ஒரு நல்ல நேரமாக இருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும். அதேபோல தொழில்ல வந்து கடுமையான லாஸ சந்திச்சுட்டு இருக்கீங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, கும்பம் இந்த பக்கம் வந்து சனீஸ்வர பகவான், இந்த பக்கம் ராகு பகவான் பொருளாதாரத்தில 2ஆம் இடத்திலே வாக்குஸ்தானத்திலே ராகு பகவான். தொடர்ந்து பொருளாதாரத்தில ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே இனிமேல் வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே விலகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக விலகும். எதிர்வரக்கூடிய கோச்சாரமே வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து பெயர்ச்சியாகி 7ஆம் இடத்துக்கு வந்தாலும் நெறைய கிரகங்கள் ராசியோட தொடர்பு பெறதுனால, எந்த ஒரு விஷயத்தையுமே குடுத்த வாக்குறுதியை காப்பாத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி குடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக ஏற்படுத்தி குடுப்பார். முதல்ல பதற்றங்கள், தைரியம், தன்னம்பிக்கை, பதற்றம் குறைஞ்சு இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன நாளா ஒரு மரியாதை நடத்தாம, குடும்பத்தில ஒற்றுமை இல்லாம, உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, கேலி பண்ணக்கூடிய நபர்கள் அனைவருமே இனிமேல் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு யோகமான காலங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கு. இனிமேல் நம்மளுடைய முன்னேற்றம் என்ன? நம்மளுடைய பதவி என்ன? நம்ம எதுக்கு அதுக்கு அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படணும்? நம்மளுடைய விஷயத்த நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து ஓடக்கூடிய ஒரு கோச்சார காலமாக இது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும். அதேபோல திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்குமே இது நல்ல நேரமாக இருக்குமா? இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கலாமா?
அல்லது வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்தில் இப்போ பார்த்தா முடிஞ்சிருவேன் 7.5 சனி காலமாக இருக்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு சந்திர தசையோ சனி தசையோ அல்லது சந்திர புத்தி அந்தரன் சம்மந்தப்படும் போது மட்டும்தான் நீங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணணும். இல்லைன்னா அவ்வளோக்கா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டிய அவசியங்கள் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிகிரி லெவலில் கொஞ்சம் தாண்டினாவே பார்க்கக்கூடிய அவசியம். அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகளுக்குமே இது நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒரு பொது மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.